வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துக்கிட்டு ரொம்ப ரிவ்யூ. நான் உங்கள் மிஸ்டர் ஃபேஸ். ஹிப்ஹாப் ஆதி அவரே நடித்து இயக்கி அவரே மியூசிக் பண்ணி வெளியே வந்திருக்கிற படம் தான் கடைசி உலகப்போர். ஸோ உங்களுக்கு ஹிப்ஹாப் ஆதி படங்களை பிடிக்குன்னா, அவரோட மியூசிக் பிடிக்குன்னா கண்டிப்பாக அந்த படத்தை செக் பண்ணுங்கள். இதுவும் ஒரு தரமான படம் தான். ஃபார் ஃபியூச்சர் கண்டென்ட்டுக்கு மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ படத்தில் என்ன இருக்குது என்ன இல்லைங்கிறத அலசி ஆராய்வோம். அப்போ ஆரம்பிக்கலாமா? இந்த படம் டெக்னிக்கலி செம்ம ஸ்ட்ராங்கான படம். எஸ்பெஷலி இந்த படத்தோட விஎஃப்எக்ஸை மென்ஷன் பண்ணி ஆகணும். விஎஃப்எக்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லாவே தரமாகவே பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி ஹிப்ஹாப்போட டீமே பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தோட கதைக்கு அவங்க பண்ண விஎஃப்எக்ஸ் கரெக்டாகவே பிளெண்ட் ஆகிருக்குன்னு சொல்லலாம். எந்த ஒரு இடத்துலையுமே டிஸ்டர்பிங்காகவும் கண்ணை உறுத்துற மாதிரியும் இல்லை. உங்களுக்கு ஆப்வியஸ்லி அது ஒரு விஎஃப்எக்ஸ் சிஜின்னு தெரியும். பட் எந்த ஒரு இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப உங்களுக்கு மோசமாகவும் பேடாகவும் இருக்காது. ஸோ விஎஃப்எக்ஸுங்கிறது ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் பார்ட்ஸ் இந்த படத்துக்கு. ஸோ ஸ்டேடியம்லாம் வெடிக்கிற மாதிரி ஒன்று பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி நீங்கள் ட்ரெயிலரே பார்த்துருப்பீங்க. டாப் நாட்ச் அந்த அந்த எப்போக்லைப்டோட மூமெண்ட்டை பக்காவாக புல் ஆஃப் பண்ணியிருப்பாங்க. ஸோ விஎஃப்எக்ஸ் டீமுக்கு கண்டிப்பாக பாராட்டு கொடுத்தே ஆகணும். அவங்கக்கிட்ட இருந்த பட்ஜெட்டுக்கு இதை இவ்வளோ பண்ணதுங்கிறது பெரிய விஷயம். அது நல்லா முடிஞ்ச வரைக்கும் நல்லா பெரிய ஸ்கேலில் நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபிங்கிறது ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் தான். ஸோ சினிமாட்டோகிராஃபி பொறுத்த வரைக்கும் பக்காவாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். படத்தில் நிறைய இடத்துல செட்டு போட்டிருக்காங்க. சில இடத்துல முடிஞ்ச வரைக்கும் ப்ராக்டிக்கலாக நிறைய மெனக்கெட்டுருக்காங்க. முக்கியமாக அந்த பாம் சீக்வன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தே டூயிங் வெரி ப்ராக்டிக்கலி. சிஜி ரொம்ப அவங்க அந்தளவுக்கு யூஸ் பண்ணலை. சில இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆஃப்கோர்ஸ் தேவைப்படுது. விஎஃப்எக்ஸோட சிஜியோட ஹெல்ப் தேவைப்படுது. பட் முடிஞ்ச வரைக்கும் ப்ராக்டிக்கலாக அதை ரியலாக பண்ணதுங்கிறது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ சினிமாட்டோகிராஃபி பொறுத்த வரைக்கும் விஷுவலி செம்ம ஸ்டன்னிங்காக இருந்துச்சு. ஆக்சுவலி நான் ஹிப்ஹாப் பாதிக்கிட்டது நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளோ இந்தளவுக்கு இறங்கி செஞ்சுருப்பாங்கன்னு. இந்த படம் ஆக்சுவலி நீங்கள் ஒரு ஹாலிவுட் படம் பார்க்குற லெவலுக்கு அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போனதுங்கிறது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ சினிமாட்டோகிராஃபி அண்ட் விஷுவல்ஸ் பாராட்டி ஆகணும். இந்த படத்தோட ஸ்டன் சீக்வன்ஸில் நான் அருமையாகவே பண்ணியிருந்தாங்க. ஸ்டன் சீக்வன்ஸ் பொறுத்தவரை ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரே ஒரு ஃபைட் சீன் மட்டும் தான் வரும். ஒரு கலவரம் மாதிரி ஒன்று பண்ணியிருப்பாங்க. அதோட ஸ்டேஜிங்கிறது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் ஐ திங்க் லாட் ஆஃப் த நிறைய ஸ்டன் சீக்வன்ஸ் இருக்குது. நிறைய சேசிங், நிறைய இந்த பாம் பிளாஸ்ட் மூமெண்ட்லாம் நிறையவே இருக்குது. ஸோ அதெல்லாம் நல்லாவே ஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபைட்டுக்கான ஸ்டேஜிங் பில்டு அதுக்கான க்ளோஜருங்கிறது எல்லாமே பக்காவாக கொடுத்துருந்தாங்க. எப்படி சொல்லுவாங்க, ஒரு புது டேக்கை ட்ரை பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட்டாக ஒர்க் ஆகலன்னு இல்லை, நல்லாவே ஒர்க் ஆகிருக்கு. மேபி சில இடத்துல அது ரெப்படிட்டிவாக ஃபீல் பண்ண சான்ஸ் இருக்குது. பட் ஓவரால் இந்த படத்தோட ஸ்டன் சீக்வன்ஸுங்கிறது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் டாக்கிங் அபவுட் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் படத்தில் எல்லாருமே செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஐ திங்க் நிறைய சீனியர் ஆக்டர்ஸ்லாம் கேஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த படத்தோட ஷோ ஸ்டீலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நட்டி சாரை சொல்லியே ஆகணும். நட்டி எப்படி சொல்கிறது, சதுரங்க வேட்டைக்கு அப்புறம் அவரோட பெஸ்ட்டு தான் இந்த படம்னு கண்டிப்பாக சொல்லலாம். இந்த படம் என்ன தான் ஹிப்ஹாப் ஆதியோட ஹீரோவாக இருந்தாலும், அவரோட படமாகவே இருந்தாலும், மொத்த படத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நட்டியோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஸ்டோரி டெல்லரும் அவர் தான். இந்த ஸ்டோரி நீங்கள் அவர் ஒருத்தர் போதும், அவர் மூலியமாகவே இந்த ஸ்டோரியை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். பெரிய கன்ஃபியூஷன்லாம் க்ரியேட் பண்ணலை, நிறைய காம்ப்ளிகேஷன்லாம் அவங்க பேசலை. அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து சொல்கிற அந்த ஒரு ஸ்டோரி போதும். ஏன்னா ஆஃப்கோர்ஸ் அவர் லைக் கம்ப்ளீட் வில்லனாகவும் காமிக்கல, கம்ப்ளீட் ஹீரோவாகவும் ஒரு கிரே ஷேட் கேரக்டர் தான். அவருக்குள்ளே எல்லாமே இருக்கும். அவரை ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் லிட்ரலி ஓ மனுஷன் திருந்திட்டான் போல் அப்படின்னு நினைப்பீங்க. அதுக்கப்புறம் மனுஷன் திடீர்னு வேறு ஒரு பரிமாணத்தை எடுப்பார். ஸோ ஜட்ஜ் பண்ண முடியாத ஒரு கேரக்டர் தான். ஸோ அந்த கேரக்டரோட டிசைன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்க்க போனால் இந்த படத்தை தாங்கி பிடிக்கிறது நட்டி தான். அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் இல்லை, அவரோட பர்ஃபார்மன்ஸ் வாய்ஸ் நம்மளை மிரட்டி எடுத்துடுறாரு. ஸோ சதுரங்க வேட்டையில் ஒரு கிரே ஷேட் கேரக்டர் ஒன்று பார்த்துருப்போம். ஸோ அதுக்கு ரிப் ஆஃப் மாதிரி இது ஒரு வித்தியாசமான கேரக்டர். ஸோ அவரோட கேரக்டருங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் ஆக்சுவலி எழுதியிருக்காங்க இந்த படத்தில் ஒவ்வொரு கேரக்டருக்கும் முடிஞ்ச வரைக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எழுதியிருக்காங்க. முக்கியமாக நட்டியோட கேரக்டருங்கிறது அவர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை தாண்டி இந்த படத்தில் அனகா, நாசர், சிங்கப்பூலி நடிச்சிருக்காரு, முனிஷ்கான் நடிச்சிருக்காங்க. ஸோ நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க. எல்லோரும் கொடுத்த வேலையை கரெக்டாக புல் ஆஃப் பண்ணிட்டாங்க சொன்னாங்க. அவங்க எல்லாருக்கும் ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புங்கிறது இந்த படத்தில் நிறையவே இருக்குது. ஸோ அவங்களுக்கு கிடைச்ச சின்ன ஸ்பேஸில் கூட ஈஸியாகவும் ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லோரோட கேரக்டரும் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க சொல்லலாம். பிகாஸ் சில பேருக்கு ஆஃப்கோர்ஸ் ரொம்ப டைம் இல்லை, குறிப்பிட்ட அந்த கேரக்டர் பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ட்ராவல் ஆக முடியாத அளவுக்கு சில கேரக்டர்லாம் இருக்குது. பட் முடிஞ்ச வரைக்கும் ஜஸ்டிஃபை பண்ணுற அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. அது வரைக்கும் எல்லாமே பாராட்டக்கூடிய விஷயம். ஹிப்ஹாப் அதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா
என்னதான் அவர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணி ஹீரோவாக நடிச்சிருந்தாலும், ஏன் நட்டியே இந்த படத்தில் மென்ஷன் பண்ணுவார், கதை சொல்கிறவன் நான் தான், ஆனால் ஹீரோ வந்து அவன் தான் அப்படின்னு சொன்னாலும், மனுஷனோட கேரக்டரை அவர் ஆக்சுவலி டோன் பண்ணி தான் வச்சுருக்காரு. ஆக்சுவலி வந்து அவரே அந்த படத்தில் ஒன் ஆஃப் த கேரக்டராக தான் அவர் ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. அவர் பெருசாக பில்டப் ஷார்ட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அவருக்கான எந்த ஒரு ஆரவாரமும் இல்லை. முடிஞ்ச வரைக்கும் கதைக்கு உண்மையாக இருக்கணும், என்ன எடுக்க வந்தமோ என்ன சொல்ல வந்தமோ அதை கரெக்டாக சொல்லணுங்கிறதுல வந்து தெளிவாக இருந்திருக்காரு. ஸோ அந்த மனுஷனோட கேரக்டர் டோன் பண்ணதுங்கிறது டோன் பண்ணி நட்டி கேரக்டரை வந்து பார்த்திங்கன்னா அவரோட கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஷைன் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி வந்து ஃபஸ்ட் ஆஃப்லாம் லிட்ரலி வந்து பார்த்திங்கன்னா அவர் ரொம்ப வரவே மாட்டார். அவரை நான் படத்தில் தேடணும் எங்கேப்பா இருக்க அப்படின்னு. ஸோ ஓவரால் அவரோட நடிப்புங்கிறது நல்லா இருந்துச்சு. சம்டைம் சில இடத்துல எமோஷன் மட்டும் எமோட் பண்ண கொஞ்சம் கஷ்டப்படுறாரோ அப்படிங்கிற ஃபீல் இருந்துச்சு. பட் மற்றபடி பர்ஃபெக்டாக அவரோட ரோலை பண்ணிட்டு போயிட்டார். ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது ஒரு சர்வைவல் ஸ்டோரி தான். ஸோ அவங்க எடுத்துக்கிட்ட ஸ்டோரியை நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி நல்லாவே ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்க்ரீன் ப்ளே பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப்ங்கிறது கொஞ்சம் டீசெண்டாக போகும், நிறைய கேரக்டர் ஆர்க்கெலாம் அதுக்குள்ளே கடந்து போகும். செகண்ட் ஹாஃப்ங்கிறது இட்ஸ் வெரி ஃபாஸ்ட் பேஸ். ஆக்சுவலி ஃபஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி ஃபாஸ்ட் பேஸில் ஓடுற மாதிரி தான் இருக்கும். பட் ஃபஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சில இடத்துல ஸ்லோ பார்ப்பீங்க. பிகாஸ் வந்து ஸ்லோங்கிறது நெகட்டிவாக வரல, தேவைப்படுது. அந்த ஆர்க்கு வந்து தேவைப்படுது. ஒவ்வொரு கேரக்டராக இன்ட்ரோ பண்ணி அந்த கேரக்டர்லேருந்து அடுத்த கட்டத்துக்கு அந்த பில்ட் பண்ணுதுங்கிறது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ செகண்ட் ஹாஃப்லேருந்து வெரி ஃபாஸ்ட் பேஸ், நிறைய விஷயம் பேசியிருக்காங்க. இந்த படத்தில் நிறைய விஷயம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில்டாக எழுதப்பட்டிருக்கு. ஸோ ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே முடிஞ்ச வரைக்கும் நல்லா பண்ணிட்டாங்க. எந்த இடத்துலையுமே குறை சொல்கிற அளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ இந்த படத்தோட கோர் கான்செப்ட்ங்கிறது ஹியூமனிட்டியை பற்றி தான் பேசுது. ஸோ ஹியூமனிட்டின்னு சொல்லும்போது மனித நேயம் தான், எல்லோரும் ஒன்றா இருக்கணும், அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான். ஸோ பெருசாலாம் கம்பு சுற்றுற கதை இல்லைனாலும் எடுத்துக்கிட்ட கதை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஆக்சுவலி இந்த கதை இதோட களங்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் புதுசாக இருக்கும். ரொம்ப புதுசு இல்லை, கொஞ்சம் புதுசு. இந்த மாதிரி நம்ம ஹாலிவுட் படத்தில் பார்த்து பழகிருக்கோம் இந்த மாதிரி சர்வைவல்லாம். தமிழில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ ஒரு வேர்ல்ட் வார் 3 கான்செப்டையும் ஹியூமனிட்டியும் கலந்து சொல்லியிருக்காங்க. இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு வாட் இஃப் ஸ்டோரி தான். ஸோ நல்லாயிருக்கு. கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம் தேட்டரில் அது. ஸோ நிறைய பாசிட்டிவ் பார்த்தாச்சு. அப்படி நெகட்டிவிட்ட போகணுன்னா இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா எமோஷ்னல் பார்ட்டுங்கிறது அவ்வளோவா ஒர்க் ஆகலன்னு சொல்லலாம். பிகாஸ் பார்த்திங்கன்னா எல்லா கேரக்டரும் பார்த்திங்கன்னா திடீர்னு செத்து போயிடுவாங்க. எதுக்கும் திடீர்னு நான் வந்து லைக் எப்படி சொல்கிறேன்னா அந்த கேரக்டருக்கான ப்ரீதிங் ஸ்பேஸே கிடையாது. ஒரு கேரக்டர் பார்த்திங்கன்னா இறக்கும் போது பார்த்திங்கன்னா நீங்கள் எமோஷனலி ரொம்ப கனெக்ட் ஆக மாட்டீங்க. அந்த கேரக்டர் எமோஷனலாக பேசிக்கிட்டு இருக்கோம், பட் நமக்கு அந்தளவுக்கு எமோஷனல் கனெக்ட் ஆக மாட்டாங்க. ஆக்சுவலி அவங்க அந்த ஸ்க்ரீன் ப்ளேயில் அதுக்கு அவங்க இடமும் கொடுக்கல, அதுவும் சொல்லலாம். இன்னொரு பிரச்சனை என்னென்னா பார்த்திங்கன்னா அந்த கேரக்டர் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி உங்கள் மனசுலேயும் இருந்திருக்காது. ஸோ அந்த கேரக்டர் இல்லைங்கிறது வந்து உங்களுக்கு பெரிய இம்பேக்டும் கொடுக்காது. ஸோ சில கேரக்டருக்கு ஜஸ்டிஃபிகேஷன் தேவைப்படுது, அது கொஞ்சம் கொடுத்துருக்கலாம். ஸோ மிஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் டாக்கிங் அபவுட் ஹிப்ஹாப் ஆதியோட கேரக்டர், ஆக்சுவலி அவரை டோன் டவுன் பண்ணி அவரை காமிச்சதுலாம் ஓகே தான், பட் ரொம்ப டோன் டவுன் பண்ணிட்டாங்கன்னு ஃபீல் ஆகுது. அவர் கேரக்டருக்கான ஒரு ப்ராப்பரான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இல்லை. அவர் வந்து என்னென்னமோ பண்ணுறாரு இந்த படத்தில், பட் அதெல்லாம் எப்படி சாத்தியங்கிறத வந்து இன்னமும் அவர் கொஞ்சம் எலாபரேட்டாக தேவைப்படுது. ஒரு ஃப்ளாஷ்பேக்காக நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவை என்னென்னா அந்த கேரக்டராக அது வந்து மனசில் நிற்கணும். ஸோ அங்கே கொஞ்சம் மிஸ் ஆகுது. ஸோ இப்போ மற்ற கேரக்டர்லாம் ஸ்கோர் பண்ணும்போது இந்த கேரக்டர் மட்டும் எப்படி டிசிஷன் மேக்கராக இருக்குது, எப்படி இவனால் வந்து இந்த முடிவெலாம் எடுக்க முடியுது, அவனால் எப்படி திங்க் பண்ண முடியுது, அந்த கேரக்டர் எப்படி அந்த கேரக்டர் வந்து ஆக்ட் ஆகுதுங்கிறத வந்து ப்ராப்பராக கன்வே பண்ணலங்கிறத நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா நிறைய சீனில் என்னால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ யாராவது படம் பார்த்தீங்கன்னா அது ஃபீல் பண்ணிங்கன்னா சொல்லுங்கள், இல்லை எனக்கு மட்டும் தான் ஃபீல் ஆகுதுன்னு தெரில. பட் அவரோட கேரக்டரை ரொம்ப டோன் டவுன் பண்ணிக்கக்கூடாது. கொஞ்சம் சில இடத்துக்கு தேவைப்படுது. அவர் யார் என்ன ஏதுங்கிறத வந்து கொஞ்சம் அந்த கேரக்டருக்கான ஆர்க்குங்கிறது கொஞ்சம் தேவைப்படுது. செஞ்சுருக்கலாம், இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அவரோட கேரக்டர் ஆர்க்கை. அண்ட் டாக்கிங் அபவுட் இந்த படத்தோட லாஜிக் மிஸ்டேக், கண்டிப்பாக லாஜிக் மிஸ்டேக் நிறைய க்ளீன் ஷேவான சில சீன்ஸ்லாம் இருக்க தான் செய்யுது. நம்மளால் கம்ப்ளீட்டாக அதை அவாய்ட் பண்ண முடியாது, இருக்க தான் செய்யுது. போர் அடிக்கலை, பட் என்ன சொல்கிறது, அந்த லாஜிக் எப்படி சொல்லுவாங்க, நீங்கள் கடந்து போயிடுவீங்க. பட் ஒரு சில சீன் கண்டிப்பாக இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது அப்படிங்கிற கேள்வி கேட்குற அளவுக்கும் சில சீன்ஸ் இருக்க தான் செய்யுது. பட் ஓவரால் கடந்து போயிடுவீங்க. பட் இதையும் நெகட்டிவாக சொல்கிறேன். ஓவரால் படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா படத்தை போய் கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள். தேட்டரில் பார்க்குற அளவுக்கு எல்லாமே அதில் இருக்குது.
முக்கியமாக இந்த படத்தோட விஷுவலாக இருக்கட்டும், இந்த படத்தோட பர்ஃபார்மன்ஸ், முக்கியமாக நீங்கள் நட்டி சாருக்காகவே பார்க்கலாம். ராக்ட் அவர் தான் அந்த படத்தோட பில்லரே. த ஸ்டீல் ஷோ முன்னாடி சொன்ன மாதிரி த ஸ்டீல் ஷோ. ஸோ கண்டிப்பாக போய் தேட்டரை செக் பண்ணுங்கள். குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய கூட படம். வைலன்ஸ் கொஞ்சம் இருக்க தான் செய்யுது, ரொம்ப முகம் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை, தேவையான அளவுக்கு இந்த படத்துக்கு தேவையான அந்த வைலன்ஸுங்கிறது இருக்க தான் செய்யுது. ஓவரால் படம் கண்டிப்பாக போய் தேட்டரில் ஒரு வாட்டி பார்க்கலாம். ஒரு வாட்டி பார்க்கக்கூடிய நல்ல படம் தான். 2 தடவை பார்க்குறதுங்கிறது உங்களோட ஓன் ரிஸ்க்கு. ஸோ படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீக்கெண்டில். நான் இதோட கடையை சாத்திட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப்பும் பண்ணி வச்சுருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அப்போ வரட்டா.